வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பனிக்காலம் மழை காலத்தில் சில பேருக்கு ஒத்துக்காது. அவங்களுக்கு ஈஸியாக கோல்டு அஃபெக்ட் ஆகும். லைக் வீசிங் இருக்கிற பர்சன், அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் உடனே காதை அடைச்சிரும். அதுக்கப்புறம் வாய் பேச முடியாது, வெறும் காற்று தான் வரும், பேச்சு வராது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ரெமிடி. இந்த ரெமிடியை எங்கள் வீட்டில் எப்போவுமே நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். எங்களுக்கு ஒன்று ஒர்க் அவுட் ஆகுது. அதனால தான் உங்ககிட்ட நாங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கும் உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, 3 பொருள் தான் எடுத்துக்கணும். முருங்கை இலையும் கல்லுப்பும் எடுத்துக்கணும். முருங்கை இலையை நல்லா கையில் உருவி வச்சுக்கோங்க. இதை வாஷ் பண்ணணும் அப்படி இப்படின்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா இது நம்ம எதுவும் இன்டேக் பண்ண போகிறதில்ல, வெறும் மேலே தான் அப்ளை பண்ண போகிறோம். அதனால் முருங்கை இலை கொஞ்சமாக கல்லுப்பை சேர்த்து நல்லா கையிலே க்ரஷ் பண்ணுங்கள். க்ரஷ் பண்ண உங்களால் எவ்வளோ தூரத்துக்கு க்ரஷ் பண்ண முடியுமோ க்ரஷ் பண்ணி நல்லா அதை புழிஞ்சு எடுத்திங்கன்னா அதோட சாறு எல்லாம் ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதில் சுண்ணாம்பு இருக்குல்ல, அந்த சுண்ணாம்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கேண்டிலோ இல்லை விளக்கோ எதுலேயோ வச்சு அதை ஸ்லோவாக ஹீட் பண்ணுங்கள். நல்லா ஹீட் ஆகணும். அது நீங்கள் கழுத்து பகுதி, அதுக்கப்புறம் தொண்டை பகுதி, அதுக்கப்புறம் காதுக்கு பின்னாடி, காதை சுற்றி இருக்கிற இடத்துல நீங்கள் தேய்க்கணும். ஆனால் சூடாக தான் தேய்க்கணும். உங்கள் கை பொறுக்கிற அளவுக்கு, உங்கள் ஸ்கின் பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். அப்போ தான் இது எஃபெக்டிவ், நல்ல ஒரு பலன் தரும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அடிக்கடி மாத்திரை மருந்து எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. மாத்திரை மருந்தை விட இதுக்கு உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவான ஒரு ரெமிடியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அது சூடானதும் எந்த இடத்துலலாம் உங்களுக்கு அஃபெக்டடாக இருக்குதுன்னு தெரியுதோ, தொண்டை கட்டிக்கிச்சு, பேச்சு வரல, வெறும் காற்று தான் வருது, இல்லை காது பின்னாடி ரொம்ப வலி இருக்குது, நீர் கோத்து இருக்குது, அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கழுத்தை சுற்றி, காது பின்னாடி, காது பக்கத்தில் எல்லா இடத்துலையும் தேய்ச்சி வரும்போது ரொம்பவே நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.